நான் வந்து ஒரு எமோஷன் நான் சொல்றேன். ஓகே, அந்த எமோஷனை ஆக்சுவலா நீங்க நடிக்க கூடாது. அந்த எமோஷனை நீங்க என்கிட்ட காட்டணும். எமோஷனை உங்ககிட்ட காட்டணும். என்கிட்ட காட்டணும் அந்த எமோஷனை. கோபம் கோவம் அடிச்சிருவீங்களா? கண்டிப்பா. ஐயோ இதெல்லாம் ஓவர் டாஸ்கியா. இந்த மாதிரி ஒரு புன்னகையை பார்க்கத்தான் நான் 25 வருஷம் காதல் மட்டும் வேணாங்க, நிறைய பேர் கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் கிரஷாவே இருந்துக்கோங்க. கண்ணை சிமிட்டாம பார்க்கணும். என்னதான் இருக்கிறதுல பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து பேசுறது. சூப்பரா நடிப்பீங்க. நான் ஒரு டாஸ்க் கொடுத்தா நீங்க நடிச்சிருவீங்களா? டாஸ்க் கொடுத்தா நடிக்கிறதா? சரி ஓகே சொல்லுங்க. ஓகே நான் வந்து ஒரு எமோஷன் நான் சொல்றேன். ஓகே, அந்த எமோஷனை ஆக்சுவலா நீங்க நடிக்க கூடாது. அந்த எமோஷனை நீங்க என்கிட்ட காட்டணும். எமோஷனை உங்ககிட்ட காட்டணும். என்கிட்ட காட்டணும் அந்த எமோஷனை. ஓகே, என்ன அந்த இமோஜி மாதிரியா? இமோஜி மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி வந்து நாங்க சிம்பிளான பண்ண மாட்டோம். ஓ இது அதை விட பெரிய டாஸ்க். என்னங்க அது? ஐயோ நானுமே பண்ணுவேன். நான்ல இருந்து ஏதாவது ஒண்ணு நான் சூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல நாங்க குடுக்கறதா. நீங்க குடுக்கறதா? சரி ஓகே. ஏன்னா நீங்கலாம் சூஸ் பண்ணா கரெக்ட்டா பண்ணிடுவீங்க. ஓ அப்படி. ஆமாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் என்ன அப்படினா, நான் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருவேன். ஓகே. ஓகே, நான் அந்த எமோஷன் சொல்லிடுவேன். அந்த எமோஷனை நீங்க என்கிட்ட காட்டணும். நான் அந்த பேப்பர் படிக்க சொல்லுவேன். அதுல எழுதி இருக்கதை நீங்க அதை படிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த எமோஷன் அந்த ரியாக்ஷன் மாறக்கூடாது. மாறுச்சுன்னா சோ நீங்க லாஸ்ட் உங்களுக்கு நாங்க அடுத்து பெரிய டாஸ்க் ஒன்னு கொடுப்போம். ஐயோ சரி ஓகே. ஓகே சோ போயிடலாமா? ஓகே இந்தாங்க ஃபர்ஸ்ட். இப்போ நான் இத ஓபன் பண்ண வெயிட் பண்ணுங்க. ஓபன் பண்ண கூடாது. நான் சொல்ற எமோஷன் சொல்றேன். ஓகே, கோபம். பயமா இருக்கா? ஓகே படிச்சிருங்க. சிரிப்பு அப்படியே உள்ள அடக்கி வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எதுக்கு சிரிப்பு வருது? திட்டுங்க கோவத்துல. கோவமா இருக்கப்ப எனக்கு பேசவே வராது. இல்ல நான் திட்ட வர செய்யணுமா? சிரிக்கிற மாதிரி இருக்கு ரைட். ஓவே. கோவம் அடிச்சிருவீங்களா? கண்டிப்பா வரும். கொஞ்சம் கேப் அதிகமா இருக்கு. இல்ல வேணாங்க, உண்மையிலே நீங்க கோவத்துல அடிச்சிருவீங்க. இல்ல நீங்க எவ்வளவுதான் ஃபன்னான ஆளா இருந்தாலும் உங்க ஆக்டிங்னு விஷயத்தை வந்துட்டா நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்க. சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் ஓகே. சோ இப்போ நீங்க வந்து ஆக்டிங் டாலண்ட்ட டெஸ்ட் பண்றீங்க. டெஸ்ட் பண்றேன். ஆமா சரிங்க. ஆக்சுவலா ஐ அம் ஒரு டைரக்டர். ஓகே. சோ திரைமொழிக்கு நான் ஒரு டைரக்டர் இப்போ. ஓகே. ஓகே நாங்க செகண்ட் ஒன். ஓகே. எனக்கே கஷ்டமா தான் இருக்கு பட் இத சொல்றதுக்கு இருந்தாலும் பரவாயில்லை. சோகம். ஓ கஷ்டமாச்சு வராதே. வரலையே அந்த மூஞ்சில. இருங்க வருங்க ஒண்ணும் சரிங்க. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் அது கன்ஃபார்ம். சோகம்ங்க அப்பாவியா இல்ல சோகமா இருக்கு. அது கஷ்டம் தாங்க. எனக்கு சோகப்படவே தெரியாதுங்க. சோகம். பாவம் வந்து பிள்ளை ஏமாத்திட்டாங்க. பச்சை பிள்ளை ஏமாத்திட்டாங்க. இப்ப நீங்க படிச்சிருங்க. சத்தமாவே படிச்சிருங்க. ப்ளீஸ் சோகமா இருக்காதீங்க. நீங்க சோகமா இருந்தா எனக்கு மனசு வலிக்கும். சிரிப்பு வருது இல்ல? சிரிச்சிருவீங்கல்ல? ஏன் பரவாயில்லைங்க சூப்பருங்க. இல்லைங்க உங்க ரியாக்ஷன் கொஞ்சம் கூட மாறல. ஆனா லைட்டா சிரிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இவ்ளோ கஷ்டத்துல இருக்காங்க எப்படி சிரிப்பாங்க? ஓ இந்த வெளியில இருந்து போலி புன்னகைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியா? சூப்பருங்க. ஓகே வெல் டன். செகண்ட் ஒன்னு நல்லா பண்ணிட்டீங்க. ஐயோ இதெல்லாம் ஓவர் டாஸ்கியா. ஓகே சோ இப்போ தேர்ட் எமோஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸிங்க. நீங்க ஆக்சுவலா நடிக்கவே வேணாம். முதல்ல சொல்லுங்க. நீங்க நடிக்கவே வேணாம் இதுக்கு. ஓகே. புன்னகை. அது எப்பவும் இருக்கிறது. ஆக்சுவலா புன்னகை அரிசின்னு ஒருத்தவங்களுக்கு வச்சிட்டாங்க. இல்லன்னு வெச்சுக்கோங்க அது உங்களுக்கு தான் செட் ஆயிருக்கு. இது வந்து ஸ்னேகா மேம் மட்டும் கேட்காத மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே லிட்டில் புன்னகை அரிசின்னு வெச்சுக்கலாம் அவங்க. புன்னகை அரிசியோட ஜூனியர். ஜூனியர் ஆஃப் புன்னகை அரிசி ஓகேவா? ஓகே. இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. டிஸ்க்ளைமர் நான் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் பொறுப்பு. ஓகேயா? ஓகே சோ புன்னகை. ஓகே அப்படியே நீங்க அதை வாசிச்சு பாத்துருங்க. சிரிச்சு சத்தமாவே வாசிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு புன்னகையை பார்க்கத்தான் நான் 25 வருஷம். ஓ மை காட்
Thank you. Thank you so much சார். Really mean a lot. Thank you. யார் எழுதுன சோ ப்ரொடியூசர் பயங்கரமா எழுதி. ஓகே ஆக்சுவலா அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்கிரிப்டுக்காக எழுதுனதா இருக்காது, உண்மையா கூட இருக்கலாம் சிலது. அதனால உண்மையா கூட இருக்கலாம். சரி ஓகே. யாரு ஷோ ப்ரொடியூசர் யாரு? அது இருப்பாங்க எங்கேயாவது இருப்பாங்க. ஓகே நைஸ். ஓகேங்க. சோ லாஸ்ட் ஒன், இதான் லாஸ்ட் ஒன் தான். ஓகே டன். ஓகே, இது வந்து ஒரு எமோஷன் சொல்ல முடியாது. ஓகே, இது என்னன்னே சொல்ல முடியாது. இது என்ன ஏங்க மோனோடோனஸா இருக்கணுமா? அப்படின்னா எதுவுமே இல்லாம அப்படியே சட்டலா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. அது என்னன்னா லவ், காதல். இது எப்படி நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? இப்படி லவ் எப்படி இதுக்கே அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒரு செக்மெண்ட்ல இருக்கே பயங்கரமா. ஐயோ இந்த லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? அந்த சின்ன சின்ன வெக்கம் அப்படிதாங்க. அப்படியே சைட்ல பாத்தீங்கல்ல, அப்படியே சைட்ல த்ரிஷா மாதிரி இருக்கு போங்க, அவ்வளவுதான். சரி 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 சரிங்க. இதுக்கும் நான் பொறுப்பு இல்ல. ஓராதான் போவோம் என்ன வெக்கமா? இல்லன்னா பெரிய டாஸ்கா இருக்குங்க, இதை விட பெரிய டாஸ்க். இல்ல நான் இதே பண்ணிக்கிறேன். அப்படியே படிச்சிருங்க, அதுல என்ன இருக்கு படிக்கவா? படிச்சிருங்க, சத்தமாவே படிச்சிருங்க. காதல் மட்டும் வேணாங்க, நிறைய பேர் கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் கிரஷாவே இருந்துக்கோங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். யாரோட கிரஷ்? ஷோ ப்ரொடியூசர். ஐயோ கடவுளே. ஓகே பட் ஆனா காதல் வந்துட்டு எங்களுக்கு பெரிய விஷயம். இன்னும் நாங்க நிறைய எதிர்பார்த்தோம். சூப்பரா பண்ணீங்க, பெட்டரா இருந்துச்சு. Thank you. சோ ஒரு நடிப்பு அரக்கன் இப்ப வந்துட்டு இருக்காரு. ஐயா அவர்தான் வந்து குருவுக்கும் குரு. சரியா, அங்கெல்லாம் நம்ம டச்சே பண்ண கூடாது. இல்லங்க, ஒரு லேடி நடிப்பு அரக்கி அப்படி அந்த மாதிரி பட்டம். அதெல்லாம் ஒரு சில டைட்டில்ஸ் ஒரு சிலருக்கு மட்டும் தான் செட் ஆகும். சோ வேண்டாம். நடிப்பு அரக்கன்னா அவரு சூர்யா சாரே இருந்துட்டு போறாரு, விஜய் சூர்யா சாரே இருந்துட்டு போறாரு. ஓ அது ஆக்சுவலா ஒரு நடிப்பு அரக்கன். இப்போ ஒரு நடிப்பு அரக்கன் வந்துட்டு இருக்காரு. வேணா. ஓகே, சோ அந்த மாதிரி உங்களுக்கு லேடி நடிப்பு அரக்கி அப்படி வைக்கலாம். வேண்டாம், நான் வந்து மோகனா விஜயவாவே இருந்துட்டு போறேன். ஓகே சூப்பர்ங்க. பட் இருந்தாலும் 3 பாஸ் ஆயிட்டீங்க, ஒண்ணே மட்டும் ஓகே முடிஞ்சு. சோ அதுக்கு ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுத்துடலாமா? சரி கொடுங்க. பண்ண முடிஞ்சாதான் பண்ணுவேன், பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்களா? ஐயோ இது இதை விட மோசமா இருக்குமே. அதெல்லாம் அப்படிதான். சரி சொல்லுங்க. ரொமான்டிக் ஸ்டாரிங் கண்டென்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்ணை சிமிட்டாம பாக்கணும். என்னதாங்க காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணை சிமிட்டிட்டீங்க அப்படின்னா சோ நீங்க அவுட். ஆல்ரெடி வந்து இத்தனை லைட்ஸ்ல என் கண்ணுல இருந்து தனியா வந்துகிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இல்ல கண்ணை சிமிட்டாம மாறனா நான் எப்படி? சரி ஓகே வாங்க. யூ ஆர் a versatile actor and you are a serial big actor. அதெல்லாம் நீங்க சொன்னா டாஸ்க் போய்டும். அப்படி வந்துருங்க. ஓகே பேர்லாமா? ஓகே சோ நீங்க கண்ணை சிமிட்டிட்டீங்க அப்படினா அவுட். சோ நாட் சம். ஓகே ரெடி. ஓகே ட்ரையல் முடிஞ்சா பேர்லாமா? போலாம். இருக்கிறதுல பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து பேசுறதா. நடிப்பு முக்கா வாசி நடிப்பு. அது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுற பசங்களுக்கு தான் தெரியும். அப்படி. ஓகே சரி ஓகே. ஓகே ஸ்டார்ட். ரெடி. சிரிக்கி வந்தா சிரிச்சிருங்க நீங்க. அழுக வந்தா அழுதுறலாம். ஐயோ கண் வலிக்குது. கண்ணு வலிக்குதுங்க, தீரதாவே தண்ணி வருதுங்க. சரி ஓகே அவுட். நான் அவுட்க்கிறேன். வேணா இதுக்கு மேல பனிஷ்மென்ட் கொடுத்தா எனக்கே மனசு கேட்கல. போதும் முடிச்சிடலாம். ஓகே ஓகே சூப்பர்ங்க, செமையா பண்ணீங்க இந்த கேம் செக்மெண்ட். ஐயோ அப்படியே. थैंक यू. ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ அப்படினா யார்? ஃபேவரட்டான ஹீரோ ஆல்வேஸ் ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி சார். ஓகே சோ ஜெயம் ரவி வந்து உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். ஆமா. எஸ் நீங்க உங்களுக்கு ஃபேன். ஆமா. ஓகே எதனால ஜெயம் ரவி சார் உங்களுக்கு? ஆக்சுவலி நான் வந்து பேபி ரொம்ப குட்டி வயசா இருக்கப்போ இப்பயே அப்படிதான் தெரியுங்க. அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏங்க சரி சோ நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மூவினா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ஜெயம். சோ அதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து அவர் மேல இருக்க கிரேஸ் போகல. ஈவன் அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி.
இந்த தாவணி போடுறது, கொலுசு போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட். அப்புறம் இந்த காலேஜ் லவ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ரொம்ப அழகா அந்த மூவில காமிச்சிருப்பாங்களா. சோ ஜெயம் ரவி சார் வந்து செம்மையா அதுல பண்ணிருப்பாரு. அப்படி பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி அது பியாண்ட் வேர்ட்ஸ் அப்படி இருக்கும். ஒரு ஃப்ரேம் நான் ரசிச்சிருக்கேன். சோ அதனால அவர் வந்து என்னோட ஃபேவரட். ஆமா, ஆக்சுவலா நீங்க உங்களை நான் மாடர்னா பார்த்ததை விட அந்த சாரி லுக்ல தான் நாங்க நிறைய தாவணில தான் அதிகமா தாவணி. ஆக்சுவலா தாவணி பாத்தீங்களா, நாங்க அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் பாத்தீங்களா, தாவணி சாரி. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அதுலயே இருக்கீங்களே, என்ன ரீசன்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதாவது ஒரு மாதிரி என்ன ஹோம்லியா வந்து காமிச்சிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர் பொண்ணு மாதிரி தாவணி போட்டுட்டு, தலை நிறைய பூ வச்சுட்டு, வளையல் போட்டுட்டு, கொலுசு போட்டுட்டு, சோ நான் வந்து அந்த டைப். எனக்கு அப்படி இருக்க ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க, உங்களோட ரீல்ஸ் ஒண்ணு. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ரெட் கலர் சாரி கட்டியிருந்தீங்க, நெத்தியில குங்குமம் வச்சிருந்தீங்க. சார் ரெட் கலரா தெரியல, கொஞ்சம் பசங்களுக்கு கலர் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அது ஒரு கலர். ஓகே. சோ அந்த சாரியில சாமி கும்புற மாதிரி தலையெல்லாம் பக்கெட் எடுத்து சீவிருந்தீங்க, மல்லிகைப்பூ வச்சுட்டு, நெத்தியில குங்குமம், கழுத்துல லேசா வேர்வை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஸ்லோ மோஷன்ல ஒரு பாட்டு கேக்குறப்போ அவ்வளவு சூப்பரா இருந்தீங்க. தேங்க்யூ. அப்ப மட்டும் நான் ஒரு பெட்டிக்கல்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பத்தி வாங்கி சூட முடிச்சு சாமி கும்பிட்டுருப்பேன். அடடா எதுக்கு இப்ப இந்த கலாய்க்கிறது? இல்ல அந்த அளவுக்கு மங்களகரமா இருந்தீங்கன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. உண்மையிலே அந்த ஹோம்லி லுக்ல உங்களை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. ரொம்ப பேர் யாராவது சொல்லிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எக்கச்சக்க பேர் சொல்லியிருக்காங்க. மோனா நீ ஹோம்லியா வந்து செம்மையா இருக்க, ரொம்ப அழகா இருக்க பாக்குறதுக்கு. ஓகே தேங்க்யூ, லெட்ஸ் ஃபாலோ திஸ் அப்படின்னு. அண்ட் அதுதான் எனக்கு வந்து என்ன ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிக்க எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஐ மீன் கிளாமரா எக்ஸ்போஸ் பண்ணிக்க சுத்தமாவே பிடிக்காது. இப்படி இருக்கப்பதான் வந்து லைக் பசங்க வந்து நான் ஜெனரலாவே சொல்றேன், காமனா சொல்றேன், பசங்க என்னைக்குமே பொண்ணுங்களை ரெண்டு வகையா பார்ப்பாங்க. ஒரு பொண்ணை பார்த்தா இப்படி தோணும், பா அப்படி தோணும். ஒரு பொண்ணை பார்த்தா ஏய் அப்படி தோணும். நான் வந்து இப்படி இருக்க ஆசைப்படுறேன். என்ன பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கா இவ, நான் அந்த கேட்டகரியில வரணும்னு ஆசைப்படுறேன். சோ அதனால ஐ சூஸ் தட். யாருக்கு இந்த மகாலட்சுமி? ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். நான் தண்ணி போற ஐடியா இருக்கேன். சோ அப்படிலாம் பண்ண கூடாதுங்க. அப்புறம் எதுக்கு ஆண்கள் எவ்வளவு ஆண்கள் வந்துட்டு உங்க ஐடிக்கு இல்ல உங்களை மாதிரியான ஒரு நபர் தான் வேணும். பரவாயில்ல, வேண்டாம். சரி ஓகேங்க. நான் திஸ் ஆர் தட் நம்ம பேர்லாம். உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ ஜெயம் ரவி அவரோட. சோ ஜெயம் விசஸ் சன் ஆஃப் மகாலட்சுமி, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. ஜெயம். ஆமா, மூவி தானே கேக்குறீங்க? மூவி தான். ஜெயம். ஓகே. ஜெயம் விசஸ் தாஸ். ஜெயம். என்னங்க? ஓகே. ஜெயம் விசஸ் மலை. ஜெயம். என்ன படம்? சரி ஓகே. உங்க ரொம்ப ஃபேவரட் படம் கேட்டிங்கனாலும் இப்ப லாஸ்டா வந்து காதலிக்க நேரமலை வச்சு அது வரைக்கும் கேட்டிங்கனாலும் நான் சொல்றது ஜெயம் தான் சொல்லுவேன். ஜெயம்னா? ஆமா. வேற எந்த படம் எதுவுமே கிடையாது, ஜெயம் தான். அப்படி எப்படிங்க அந்த அப்படி என்ன? நான் வந்து லிட்டரலி ஜெயமோட ஒரு ஃப்ரேமையும் ரசிச்சிருக்கேங்க. சீரியஸாவே அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அது வேற மாதிரி அழகா வந்து அந்த ஒரு சீன்லாம் வரும். அருவி கிடையாது, அது சும்மா ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அதுல வந்து சதா மேம் வந்து கொலுசு போட்டு நடந்து போவாங்க. அப்போ அந்த காலு தண்ணி கொலுசு அதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அண்ட் அதுல வந்து ஜெயம் சார் வந்து சொல்லிருப்பாரு, நீங்க கொலுசு போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருப்பீங்க, மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க, அப்படியே உங்க அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. அதெல்லாம் அல்ட்டியா இருக்கும். இப்ப ரீசெண்டா ஒரு ரீல் கூட அதை பண்ணி வச்சிருக்கேன் போடணும்னு. அவ்வளவு பிடிக்கும். அதுதான் லைக் டைரக்டர் கூட அந்த படத்தை அவ்வளவு ரசிச்சு எடுத்துப்பாரான்னு தெரியல. நான் ஒரு ஃப்ரேமையும் இந்த செகண்ட் கூட ரசிப்பேன். அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அந்த மூவி. ஆக்சுவலா என்னையுமே சொல்லிருக்காங்க, நீ கட்டமட சட்டை போடுறா, ஜெயம் படத்துல ஜெயம் ரவி மாதிரி ஏற்படும் சொல்லிருக்காங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இல்ல எனக்கு வந்து ஜெயம் ரவி சார் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை வந்து எங்கேயுமே கம்பேர் பண்ண மாட்டேன். அப்படி அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சாரிங்க மனசு. நீங்களே ஆக்சுவலா நீங்க கொலுசு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. ஆமாங்க. ஓகேங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ரொம்ப அழகா இருப்பீங்க. கெட்ட வார்த்தை கூட வரும். சூப்பருங்க. ஓகே. சினிமா ரிலேட்டடா 2-3 क्वेश्चंस நான் கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி பேரலாமா? ஓகே. எதுக்கு எடுத்தாலும் டாஸ்க்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த டாஸ்க் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. ஒரு 10 செகண்ட்ஸ் தான். சோ 10 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த क्वेश्चंस நீங்க ஆன்சர் பண்ணனும். ஓகே. ஓகே. விஜய் சார் டுயல் கேரக்டர் நடிச்ச 3 மூவியோட நேம். Your time start now. விஜய் சார் வந்து டுயல் கேரக்டர் நடிச்சார். அழகிய தமிழ் மகன் ஒன்று. அப்புறம் சொல்லுங்க, யோசிங்க. டீ குடிச்சிட்டு வரேன். எந்திரிச்சு போயிட்டு ஐயோ நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையே. ஓகே. அழகிய தமிழ் மகன் ஒன்று. அழகிய தமிழ் மகன் ஒன்று இருக்கு. அப்புறம் கத்தி மூவி இருக்கு. கத்தி நடிச்சிருக்காருல்ல, ஆமா நிறைய படங்கள் இருக்குங்க. சரி இன்னொன்னு சொல்லுங்க. மூணு நீங்க சொன்னீங்க, இன்னொன்னு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. மெர்சல் இருக்கு.
ஆமாங்க மெர்சல். அது ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். பட் கேள்வி கேக்குறப்பே வந்து தங்களுக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும். ஓகே இல்ல அப்படி கிடையாது. என்ன சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்ல ஆக்சுவலா இது வந்து சடனா உங்களை பார்த்தோன்னே கேட்கணும்னு தோணுச்சு, அதனால நான் ஓ கேட்டேன். அப்படி ஓகே, எனக்கு தெரிஞ்ச பதில்னா சமாளிக்க முடியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் எங்க உங்ககிட்ட கேட்க போறேன். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. ஓ அப்படி. சரி ஓகே, அடுத்து. சரி, அடுத்து வந்து நான் இதோட டஃப்பாவே நான் கேக்குறேன். கில் யூ. ஆமா, ஏஆர் ரஹ்மான். ஓகே, ஏஆர் ரஹ்மான் கண்டுபிடிச்சிருவீங்க. அனிருத் அவருடைய மியூசிக்ல ஒரு 3 சாங்ஸ். 3, 2, 1 ஸ்டார்ட். இது சொல்லலன்னா அவ்வளவுதான், கமெண்ட் போச்சு. மோகனாவோட சொல்லி முடிஞ்சு அவ்வளவுதான். இது தெரியல, அனிருத் ஃபேன்ஸ் வந்துருவாங்க, போராட்டம் பண்றதுக்கு வந்துருவாங்க, அவ்வளவுதான், வீட்டு வாசலுக்கு வந்துருவாங்க. அனிருத் 3 சாங். கொக்கரக்கோ சரி கொக்கும் கொக்கும். இது அந்த டைகர் காஹக்கும் அது ஓகேவா? ஓகே. ஏன் அப்படி பண்றீங்க? அனிருத்துக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க பாருங்க. அனிருத்க்கு அவ்வளவு யோசிக்கலங்க. சடனா கேட்டா எப்படி வரும்? அதுக்காக நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு டீ காஃபில குடிச்சா கேட்க முடியும். கேட்டு சொல்லி இருந்திருக்கணும். நான் ஸ்லோ லேர்னர் இருக்கேன். தெரியாது போயா. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. தெரியாது. ஓகே முடிஞ்சு. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. அனிருத்துக்கே நீங்க சொல்லலனா இப்ப இருக்கலாம், நீங்க எப்படி சொல்ல போறீங்கன்னு தெரியலையே. நீங்க அனிருத் சார் தெரியாமல இல்ல, டக்குன்னு சடனா கேட்டா எப்படி வரும்? வராது. நீங்க ஆக்சுவலா இன்னும் அந்த ஜெயம் ரவி சார் அந்த அவரோடல இருக்கீங்க. கரெக்ட். அதான் அவரோடலயே நான் இன்னும் வந்து மெஸ்மரைஸ் ஆகி இருக்கேன். அதுல இருந்து இன்னும் வெளிய வரல. ஓகே, சோ ஜெயம் ரவி சார் பாடின 3 சாங் சொல்லுங்க அப்ப. ஏங்க நான் அவரை ஒரு ஆக்டரா பிடிக்கும்னு சொன்னேன், ஓகேவா? அவர் சிங்கரால எப்படி எனக்கு தெரியும்? ஒரு ஆக்டரா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பாடி இருக்காரா? மேபி எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் நான் கேட்டோன்னே நீங்க வந்து ஓப்பனா சொல்லிடுவீங்க நினைச்சேன். அவர் எங்கெங்க பாடி இருக்காருன்னு நீங்க கேப்பீங்க நினைச்சேன். எனக்கு சீரியஸாவே தெரியாதுங்க. அவரை நான் வந்து ஆக்டரா அட்மையர் பண்றேன். பார்க்க அழகா இருக்காரு, செமையா இருக்காரு, அப்படி இருக்காரு. அதனால ஓகே சார், ஜெயம் ரவி சார் ரொம்ப பிடிக்கிட்டீங்க. ஜெயம் ரவி சார் ஒரு போலீஸா ஒரு ஆத்தரைஸ்டா நடிச்ச ஒரு 2 மூவி நேம். ஓகே, 3, 2, 1 your time starts now. Your favorite hero. டக்கு டக்குன்னு வந்து பேரை கேட்டா நான் என்னையா சொல்லுவேன்? Your favorite hero. ஆக்சுவலி அடங்கமரு. அடங்கமரு. ஓகே. அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சு. சரி ஓகே. ஓகே முடிஞ்சு. 2 மூவி தான் கேட்டேன் நான். நான் அதுக்குள்ள யோசிக்கிறதுக்குள்ள தனி ஒருவன் இருக்கு, பேராண்மை. அதான் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்து நீங்க முடிச்சிட்டீங்க. பேராண்மையில அவர் போலீஸ் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு அத்தாரிட்டியா தானே கேட்டேன் நான். நான் இப்ப அதைத்தானே சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க டைம் முடிச்சுட்டீங்க. நான் அடங்கமரு டக்குன்னு சொன்னேன்ல. உங்க பேர் என்னங்க? மோகனா. இது மட்டும் டக்குன்னு சொன்ன செகண்டுக்கு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி உடைய ஃபேன் நோட்ட சொல்லிருக்கணும்ல. சரி ஓகே, அடுத்து. சூப்பரா ட்ரை பண்ணீங்க. ஓகே வெல் டன்.